டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பல பட்டங்களை வென்று இந்தியாவில பிரபலமான இளம் மாடல் அழகியான ஷான் ராச்சல் தற்கொலை செய்து கொண்டது அனைவரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. 26 வயதிலேயே அனைவரும் கொண்டாடும் மாடல் மற்றும் வழக்கறிஞருமான ஷான் ராச்சல் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யார், எதற்காக தற்கொலை செய்து கொண்டார், அதற்கான காரணம் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பாண்டிச்சேரியை சேர்ந்த மாடல் அழகியான ஷான் ராச்சல் 1999ஆம் ஆண்டு கரமணிக்குப்பம் பகுதியில பிறந்தாங்க. இவருக்கு 26 வயதுதான் ஆகுது. மாடலிங் துறையில ஈடுபாடு கொண்ட இவங்க மாடலிங் துறையில படு பிஸியா இருந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய முழு பெயர் சங்கர் பிரியா காந்தி. இவருக்கு டார்க் குயின் அப்படிங்கிற செல்ல பேரும் இருக்கு. அவருடைய தாய் இளம் வயதிலேயே இருந்துவிட தந்தை காந்தி தான் இவங்களை வளர்த்திருக்காங்க. மேலும் மகள் ஷான் ராச்சலின் ஆசைப்படி மாடலிங் துறையில அவரு சிறந்து விளங்க ஊக்கமும் வச்சிருக்காரு அவருடைய தந்தை. இவருக்கு அண்மையில தான் திருமணமும் நடந்திருக்கு. மாமியார் மற்றும் கணவர் ஆகியோர் புதுச்சேரியில வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஷான் ராச்சல் ஜூலை 13ஆம் தேதி அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை போட்டிருக்காங்க. நீண்ட நேரமா அவருடைய அறையின் கதவு திறக்காததால சந்தேகமடைந்த அவர்கள் உள்ளே போய் பார்த்தப்போதான் அவங்க மயங்கிய நிலையில இருந்திருக்காங்க. இதையடுத்து குடும்பத்தினர் மற்றும் அவரது தந்தை உடனடியா புதுச்சேரியில இருக்கிற அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டாங்க. ஆனா அங்க அவருக்கு சிகிச்சை பலன் அளிக்காம இறந்துட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு ஷான் ராச்சல் வீட்டுல சோதனை பண்ணப்போதான் அவங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பா கடிதத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதுல தன்னுடைய தற்கொலைக்கு கணவரோ அல்லது மாமியாரோ காரணம் இல்ல, அவங்களுக்கும் என்னுடைய தற்கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு எழுதியிருக்காங்க. முதற்கட்ட அறிக்கையில அவங்க சில காலமா மன அழுத்தம், பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் அதிகப்படியான கடன்களால அவதிப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சிக்காக நிறைய பணத்தை செலவழிச்சு கடனாளி ஆய்விட்டதா போலீசார் தெரிவிக்கிறாங்க. மேலும் வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. சிறு வயது முதலே பல போராட்டங்களை சந்திச்ச ஷான் ராச்சல் மாடலிங் துறையில உள்ள குறைபாடுகள் மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக போராடினாங்க. குறிப்பா வண்ணமயமாக்கலுக்கு எதிராக அவங்க போராடினாங்க. இதன் விளைவா இளம் வயதிலேயே அவங்க பல விமர்சனங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கடந்துட்டு வந்தாங்க. மிஸ் புதுச்சேரி 2020, மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு 2019, மிஸ் வேர்ல்ட் பிளாக் பியூட்டி உள்ளிட்ட பல பட்டங்களை வென்றிருக்காங்க. இளம் வயதிலேயே அவங்க இறந்தது பலரையும் அதிர்ச்சியில தான் ஆழ்த்தியிருக்கு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.